எல்லாரும் உங்களை விட்டுட்டு போன மாதிரி இருக்கா? நீங்க மட்டும் தனியா வாழ்க்கையோட போராடுறீங்களா? எந்த வழியும் தெரியலன்னாலும் விசுவாசத்தை விடாதீங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களிடம் சொல்கிறார், நீ பார்க்கிறதை விட நான் பார்க்கிறது பெருசு. பைபிள்ல எபிரேயர் 11:1 சொல்லுது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. ஒரு மனிதர் வாழ்க்கையில எல்லாவற்றையும் தனியா சமாளிச்சுக்கிட்டு இருந்தார். உதவி கேட்க யாரும் இல்ல, தன்னோட பிரச்சனையை சொல்லிக் கொள்ள கூட யாரும் இல்ல. அவருக்கு எங்கே போறதுன்னு வழி தெரியல. ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ள பயம் இருந்தது. ஆனா அவர் ஒரு விஷயத்தை மட்டும் விடல, கர்த்தர் நல்லவர் என்ற நம்பிக்கையை விடல. அவருக்கு முன்னாடி வழி தெரியல, ஆனா தேவனுக்கு வழி தெரியும் என்று நம்பினார். அடுத்த நாளே எல்லாம் மாறிடல, உடனே பதிலும் கிடைக்கல. ஆனா அவர் உடைந்து போகல. ஒவ்வொரு நாளும் ஒரு அடியை விசுவாசத்தோட வைத்தார். இன்றைக்கு உங்களுக்கும் எதுவும் தெளிவா தெரியாமல் இருக்கலாம், யாரும் உங்களை புரிஞ்சுக்காமல் இருக்கலாம். ஆனா நீங்க தனியா இல்ல. நீங்க பார்க்காத இடத்தில கூட கர்த்தர் உங்களுக்காக வேலை செய்துகிட்டு இருக்கிறார். கண்ணால் பார்க்காததை விசுவாசத்தோட பிடிச்சுக்கோங்க. கர்த்தர் நல்லவர். உங்க வாழ்க்கை இங்கேயே முடிஞ்சிடல. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நம்பிக்கை தந்திருந்தா ஆமேன் என்று கமெண்ட்ல சொல்லுங்க. தனியா போராடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.